சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா. கொத்தரங்காய் வத்தல் போட்டுறேன் மாமா. இவ்வளோ கொத்தரங்காய் வந்திருக்கே, 5 கிலோ இருக்கும் போல் இருக்குது. இதை வச்சு நாங்கள் கொத்தரங்காய் வத்தல் போட்டுறோம் மாமா. நம்ம அந்த கொத்தரங்காய் வத்தல் போடுறதுக்காக வெந்நீர் போட்டு வச்சுருக்கோம். வெந்நீர் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிரும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய், உப்பு போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அப்படி கொத்தரங்காய் 2 தட்டு ஃபுல்லாக இருக்குது. ஒரு தட்டுக்கு ஒரு பிடி ஃபுல்லாக உப்பு போடலாம். 2 தட்டுக்கு 2 கைப்பிடி உப்பு போடலாம். இருக்குல்ல, அதில் அலசி எடுத்துருவோம். அதே இது எடுக்கவே இல்லையா? இப்போ தான் எடுக்கிறேன். கொத்தரங்காய் வந்து ஃபுல்லாக இப்போ போட்டாச்சு. தண்ணி கொதிச்சதில் வந்து இப்போ கொத்தரங்காவை போட்டிருக்கோம். தணல் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மூடியை போட்டு மூடிடுறோம். இந்த நல்லெண்ணெய் வாசம், மஞ்சத்தூள் வாசம், கொத்தரங்காய் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. அரை வேக்காடு வெந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். எடுத்து இந்த மூங்கி தட்டிலே திருப்பி எடுத்துட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பச்சையாக இருக்குல்ல, வெந்தோன்னே கொஞ்சம் கலர் மாறிடும். அப்படியே மூங்கி தட்டில் எடுத்து கொட்டிடலாம். இந்த 2 இது எடுத்து கொட்டிட்டோம். இந்த 3வது தட்டை எடுக்கிறோம். அப்படியே எடுத்து இதில் கொட்டிடணும். இந்த வடி சட்டியில் வச்சு எடுத்துட்டோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அரை வேக்காடு தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. ஃபுல்லாக வெந்துச்சுன்னா இதாகிடும். இப்போ நம்ம தண்ணியில் போடும்போது பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருந்தது. இப்போ பாருங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கலர் வந்து மங்கிருச்சு பாருங்கள். வெந்தது தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை நல்லா இப்படி மூங்கி தட்டில் வச்சுருக்கோம். தண்ணி சுத்தமாக வடிஞ்சிரும். இப்போ சுத்தமாக எடுத்துகிட்ருக்கோம். சுத்தமாக எடுத்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வெயிலில் இன்றைக்கி சும்மா அப்படியே உணர்த்திட வேண்டியது தான். நாளையிலேருந்து தனித்தனியாக பிரித்து போட்டு காய வச்சிடணும். அவ்வளோதான். 2 நாளாக அது கொத்தரங்காய் இப்படி தான் வெயிலில் காய வச்சுட்ருக்கோம். நேற்று காய வச்சுருந்தோம். அது எடுத்து அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. இது 2ஆம் நாள் காயுது. நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொத்தரங்காய் வத்தல் வேக வச்சு காய வச்சுருந்தோம் இல்லையா? 2 நாள் காஞ்சிருக்கு. இந்தளவு காஞ்சிருக்கு. அதை வந்து ரொம்ப காஞ்சிருச்சுனாலும் நம்ம இது பண்ண முடியாது. ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ பெருசாக எண்ணெயில் போட்டு வறுத்து முடியாது. அதனால் 2 இப்படி உடச்சி எடுத்து வச்சுருவேன் நான். எடுத்து வச்சுட்டா வறுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அதை உடச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து நான் உடச்சி வச்சது. உடச்சி எடுத்து வச்சுருக்கிறது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இவ்வளோ பெருசுனா கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். அதனால் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வைக்க போகிறோம். 3/4 காய்ச்சல் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு தட்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு அதை எடுக்கணும். இந்த மாதிரி உடச்சி வச்சிட்டோன்னா நம்ம டப்பாவில் எடுத்து வைக்கிறதும் ஈஸி, வறுக்கிறதும் ஈஸி. இப்போ வந்து கொத்தரங்காய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து எல்லாம் பாதியாக உடச்சி வச்சுருக்கோம். ஏன் உடச்சிருக்கோன்னா பெருசாக இருந்தது. வறுக்கும்போது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். வறுத்து சாப்பிட்றதுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே உடச்சி சேவ் பண்ணி வச்சுருவேன். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு காஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சு. இது இனிமேல் நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அடுத்து என்கிட்ட கேட்குறவங்களுக்கு இதை வந்து நான் பேக் பண்ணி சேல் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கொரியர் பண்ணி விட்றேன். இப்போ பாருங்கள் நான் இந்த கொத்தரங்காய் வத்தல் வறுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு. நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இந்த மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கொத்தரங்காய் வத்தல், மோர் மிளகா எல்லாம் அனுப்பிச்சி விட்றோம். வேறு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.